ஹாய் வணக்கம். நான் நித்யா ராமதாஸ் பேசுகிறேன். எதிர் வீட்டில் ஒருத்தர் பறவைகளுக்காக தினமும் காலையில் ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் இன்னொரு தட்டில் பிஸ்கெட் பேக்கெட்டை பிரித்து அதில் கொஞ்சம் பிஸ்கெட்டையும் உடச்சி வைப்பார். இன்னைக்கு காலையில் அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு காக்கா காக்கான்னு சவுண்டு கொடுத்துச்சு. உடனே அந்த காக்காவை பார்த்து இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு சைகையில் அதுக்கிட்ட சொன்னார். அப்புறம் அந்த பிஸ்கெட் அங்கே வச்சுட்டு உள்ளே போயிட்டார். அந்த காக்கா வந்துச்சு, ஒரு சின்ன பிஸ்கெட் துண்டை எடுத்து அந்த கிண்ணத்தில் இருந்த தண்ணியில் முக்கி சாப்பிட்டுச்சு. அப்புறம் அடுத்த துண்டை எடுத்துச்சு, திரும்பவும் அதை அந்த கிண்ணத்தில் இருந்த தண்ணியில் முக்கி அதுக்கப்புறமா சாப்பிட்டுச்சு. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, லைஃப்னா ஒரு பெரிய பர்பஸ் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த பர்பஸ் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நம்மளை ஒரு பெரிய மேடையில் நிற்க வச்சு பல ஆயிரம் மனிதர்கள் சூழ்ந்திருக்க நம்ம கையில் ஒரு அவார்டு கொடுத்து வாவ் நீங்கள் சாதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறது தான் பர்பஸா? பர்பஸுங்கிறது இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை கூட அர்ப்பணிப்போடு செய்கிறது தானே. காக்கா என்ன அவார்டை கொடுக்க போகுது?